Hey guys, what's up? வெல்கம் டு ஓடிவி. 3 நாள் ஏன் அறிவு கட்டின கண்டென்ட்டை நான் அவங்ககிட்ட கொடுத்துட்டேங்க. 4வது நாள் என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது டிவியில் ஒரு சீன் பார்த்தாங்க. அந்த சீனில் சூர்யா உட்காந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்குற மாதிரி சீனு. என்ன படம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 7ஆம் அறிவு. அது சொன்ன ஒன்லைனை வச்சு தான் இந்த கான்செப்டே நான் ரெடி பண்ணேன். முன்னோர்கள் இந்த வார்த்தையை சொன்ன உடனே நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆமாங்க, அந்த டைலாக் தாங்க. மொத்தத்தில் சாணம் தெளிக்கிறத சாமின்னு சொல்லி கொடுக்காதீங்க, சயின்ஸ்னு சொல்லி கொடுங்க. இந்த டைலாக்லேருந்து இவன் என்ன கான்செப்டாக கொண்டு வந்திருக்கான் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா வாங்க வீடியோக்குள்ளே போய் அது என்னென்னு பார்ப்போம். இந்த கான்செப்டை வீடியோவாக பண்ணணும்னு தோஞ்சார்பேட்டை தாங்க என் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. முன்னோர் எல்லாம் மூடர்கள் அல்ல, நமக்குண்டு பண்பு. இந்த பாடல் வரி தாங்க மைண்டில் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இந்த வீடியோவில் நம்ம முன்னோர்கள் பண்ண ஒரு 4 விஷயத்தை தாங்க நம்ம பார்க்க போகிறோம். கோயிலில் ஏன் கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க, குழந்தைங்களுக்கு ஏன் மொட்டை போடுறாங்க, கல்யாணம் முடிஞ்சோடனே காலில் ஏன் மெட்டி போடுறாங்க, கிணத்துல ஏன் காசு போடுறாங்க, இந்த நாளை தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். போக முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. முதல்ல நம்ம பார்க்க போகிறது கோயிலில் நடத்துகிற கும்பாபிஷேகங்க. கோயிலில் ஏன் கும்பாபிஷேகம் நடத்துகிறாங்க, அதுக்கு ஒரு காரணமும் இருக்குங்க. எல்லா கோயில்களின் கோபுரத்துலேயும் கலசம்னு ஒன்று இருக்கும். அந்த கலசத்துக்கு கும்பாபிஷேகம்னு ஒன்று நடத்துவாங்க. அப்படி கும்பாபிஷேகம் நடத்தும்போது கோயில் கலசங்களில் தானியங்களை வச்சு கோயில் மேலே வச்சுருவாங்க. அந்த காலம் மாதிரி இல்லைங்க. அந்த காலத்தில் மாதம் 3 மழை பெய்யும். அப்படி மழை பெய்யும் போது ஏற்படுற வெள்ளப்பெருக்கில் பயிர்கள் எல்லாம் வெள்ளத்தில் அடிச்சுட்டு போகும்போது அடுத்து பயிரிடுவதற்கு எந்த விதையுமே இல்லாமல் போயிருங்க. அப்போ இந்த கலசத்தில் இருக்கிற தானியங்களை வச்சு திரும்பவும் பயிரிட்டுக்கிடுவாங்க. காலத்தில் வீடுகளில் விதையை வச்சுருந்தோம்னா விதைகளுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறதுக்காக உயரமான ஒரு இடமான கோயில்களோட கலசத்தில் வச்சுருந்தாங்க. இந்த இடத்துல உங்கள் எல்லாருக்குமே ஏன்ட்ட ஒரு கொஷின் கேட்கணும்னு உங்களுக்கு தோணும். அப்புறம் ஏன்டா 12 வருஷத்துக்கு ஒருக்கா கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க, இந்த கேள்வி எல்லாருக்குமே மனசில் தோணியிருக்கும். ஏன்னா தானிய விதையோட வீரியம் 12 வருஷத்துக்கு தாங்க இருக்கும். அதனால தான் 12 வருஷத்துக்கு அப்புறம் அந்த விதையை மாற்றி கும்பாபிஷேகம் நடத்துகிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மொட்டை போடுறதுங்க. நம்ம நாட்டில் குழந்தைன்னு ஒன்று பிறந்துட்டா 1 வயசுக்கு அப்புறம் நம்ம மொட்டை போடுவோம். தாயோட வயதுக்குள்ளே இருக்கும்போது பிளாசண்டான்ற ஒரு திரவம் சூழ்ந்துருக்குங்க. இந்த திரவத்தை தான் நம்ம பனிக்குடம்னு சொல்கிறோம். அந்த பிளாசண்டா திரவத்துக்குள்ளே வளர்கிற குழந்தை சில மாதங்கள்லேயே யூரின் போக ஆரம்பிக்குங்க. 2 திரவத்துக்குள்ளே தான் குழந்தை 10 மாதம் ஊறி இருக்கும். உடம்பு தலைமுடி எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிடுவாங்க. ஆனால் இது தலைமுடியோட வேர்களில் இருக்கிறதுனால என்ன க்ளீன் பண்ணாலும் அது போகாது. அதனால தாங்க குழந்தை பிறந்து 1 வயசுலேருந்து 2 வயசுக்குள்ளே 3 முட்டை கன்ஃபார்மாக போடுறாங்க. அப்படி முட்டை போடலன்னா என்ன ஆகுங்க, குழந்தை வளரும்போது ஒரு பக்க தலைவலி, கண் பார்வை குறைபாடு போன்ற உபாதைகளை சந்திக்க நேரிடும். கோயில் கிணத்துல காசு போடுவாங்க. அது ஏன்னு தெரியுமா? நம்ம எல்லாரும் மற்ற பாத்திரங்களில் தண்ணி குடிக்கிறத விட செம்பு பாத்திரத்தில் தண்ணி குடித்தா உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். தண்ணி குடித்தா நல்லதுங்கிறது இந்த கிணத்துல காசு போடுற விஷயத்துல இருந்தாங்க வந்துச்சு. எப்படின்னு கேட்குறீங்களா? அந்த காலத்தில் இந்த மாதிரி காசு யாருமே யூஸ் பண்ணலங்க. அந்த காலத்துலலாம் காசு செம்புகளில் தாங்க செஞ்சுருந்தாங்க. இப்போ புரிஞ்சிருக்குமே கிணத்துல ஏன் காசு போடுறாங்கன்னு. அடுத்து மெட்டி. ஏன் பெண்கள் கால் விரல்களில் மெட்டி போடுறாங்க? ஏன்னா மெட்டி போடுற விரலுக்கும் கர்ப்பப்பை நரம்புகளுக்கும் தொடர்பு இருக்கும். தான் மேரேஜுக்கு அப்புறம் பெண்களுக்கு கால் விரல்களில் மெட்டி போட்டு விடுறாங்க. லைக் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி மெட்டி போடுறதும் ஒரு அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் மாதிரி தான். முன்னோர்கள் யாருமே எதையுமே சும்மா ஒன்றும் சொல்லலைங்க. இதெல்லாம் உங்களை பண்ண சொன்னால் நீங்கள் பண்ணுவீங்களா? ஆனால் சாமி பேரை சொல்லி உங்களை பண்ண வச்சாங்க. இன்றைக்கி பார்த்த 4 விஷயத்தில் உங்களுக்கு எதுங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் வீடியோக்கள் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அதை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்புறம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.